வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்போக்கு ரிட்டர்ன் ஆகிறதுல ஒரு ரெஸ்லர் அடிஷனல் ஆடாக இருக்கார் மற்றும் ட்ரிபிள் ஹைச்சோடைய மேஷிவ்மான அனௌன்ஸ்மெண்ட். இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றியும் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரிபிள் ஹைச்சை பற்றி பார்க்கலாம். ட்ரிபிள் ஹைச்சோடைய மோஸ்ட் 3 ஐகானிக் அனௌன்ஸ்மெண்ட். ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா மீண்டும் ரிங்குக்கு ரிட்டர்ன் ஆவாரா, இந்த ரெஸ்ல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா ஏதாவது மேட்ச் விளாடுவாரா அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெருத்த எதிர்பார்ப்பாக இருக்குது. இதுக்கு ட்ரிபிள் ஹைச்சோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா 2021 ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு சர்ஜரிலாம் பண்ணி இப்போதைக்கு ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக தான் இருக்கார். ஹார்ட் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு வெயிட்டை கூட தூக்கக்கூடாது. இதனால் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸசைஸ் லைஃபையே பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து லைட்டான ஒரு எக்ஸசைஸ் மற்றும் பெரிய வெயிட்டான பொருட்களை தூக்காமல் இருக்கிறது, இதை தவிர்த்து டபிள்யூடபிள்யூ மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழ்க்கையை போயிட்டு இருக்காராம். அவர் வாழ்க்கையில் இதுக்கப்புறமா ரிங்கில் சண்டை போடுறத நினச்சி யோசிச்சே பார்க்கக்கூடாதான். ஸோ அதனால் லைஃப் டைமாக இதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் வந்து சண்டை போட போகிறதே கிடையாதான். ஏன் நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ரெஸ்ல்மேனியா 39 நினைக்கிறேன், அதில் தன்னுடைய ஷூவை கலத்தி வச்சுட்டு போவார்ல, அதுதான் அவருடைய லாஸ்ட் ஜேர்னியா. ஸோ அதை விட அவருடைய ரெஸ்லிங் கெரியர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா அவர் ரெஸ்லிங் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டார். பிகாஸ் அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவர் எத்தனையோ ரெஸ்லர் இருக்கிறாங்க வயசானதுக்கப்புறம் சண்டை போடுறாங்க. ஏன் ட்ரிபிள் ஹெச் சண்டை போட மாட்டேங்காருன்னா அதுக்கு ரீசன் இது தானா. அவர் ஹார்ட் பேஷண்ட், சண்டை போட்டார்னா உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால தான் சண்டை போட மாட்டேங்காரான். சின்ன வெயிட்டே தூக்கக்கூடாதுன்னா மேலேருந்து குதிக்கலாம் முடியுமா? கஷ்டம் தானே. அண்ட் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனி கூட சேர்ந்து நாங்கள் வந்து இப்போ பார்ட்னர்ஷிப்பு போட்டிருக்கோம். இந்த பார்ட்னர்ஷிப் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு போட்டுருந்தோம். பட் ஆனால் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் செஞ்சு 5 வருஷம் பாண்டிங் போட்டிருக்கிறோம். இந்த 5 வருஷம் பாண்டிங்கில் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பேப்பரையும் எங்கள் ரெஸ்லர்ஸ் அந்த கம்பெனிக்கு போக வைக்கிறது, அந்த ரெஸ்லர்ஸை எங்கள் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வருதுன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸான பல விஷயங்களை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பழைய ரெஸ்லர்ஸை நம்ம மீண்டும் டபிள்யூபிள்யூ எதிர்பார்க்கலாம். ஏன்னா டபிள்யூபிள்யூவில் இருக்கிற முன்னாள் டபிள்யூபிள்யூ ரெஸ்லர்ஸ் ஜெஃப் ஹார்டி, மேட் ஹார்டி மற்றும் டாப் சிக்லர், முஸ்தாஃப் அலி இவங்கெல்லாம் இப்போதைக்கு டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் தான் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ என்எக்ஸ்டி கூட ஒரு பாண்டிங் போட்டிருக்கிறதுனால எப்படி ஜோ ஹென்ரி மற்றும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் இப்போ சமீபத்தில் டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியிலிருந்து என்எக்ஸ்டி வந்தாங்க, அதே மாதிரி மீண்டும் நம்ம அடிக்கடி பார்க்கலாம். ஏன்னா 5 வருஷம் டெய்லிங் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு குட் அனௌன்ஸ்மெண்ட் தான். சரி, 3வது அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் ஹெச் 2024 நாங்கள் வந்து பாரிஸில் ஒரு ஷோ நடத்தணும். பேக்லாஷ் ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல ரெஸ்பான்டேஷன் மற்றும் நல்ல டிக்கெட் சேல் ஆச்சு. இதை தொடர்ந்து 2025 நாங்கள் ஒரு ஷோ நடத்த போகிறோம். இந்த ஷோவை வந்து எந்த பேப்பரையும் எந்த இடத்துல அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் 2025 நாங்கள் பாரிஸில் ஒரு ஷோ நடத்துகிறோம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக டபிள்யூபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன், 1.2 மில்லியன், 1.3 மில்லியன் அளவுக்குலாம் வியூவர்ஷிப் போயிட்டு இருந்தது. டபிள்யூபிள்யூ அதாவது என்எக்ஸ்டியில் டபிள்யூபிள்யூ ராஸ் மேண்டோனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வியூவர்ஷிப்பும் டிக்கெட் சேலிங்கையும் அதிகமாக பெற்றிருந்தது. ஆனால் ஏடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான மேனேஜ்மெண்ட் இல்லை போல இருக்குது. கண்ட எல்லா ரெஸ்லர்ஸையும் தூக்கி தான் மேலே சுமந்து எல்லாருக்குமே சம்மண்டல்ஸை கொடுத்து ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸை வச்சுக்கிற ஒரு கம்பெனியாக திகழ்ந்தாலும் அவங்களால ஒழுங்கான ஷோவாக கொண்டு போக முடியல. அதாவது கோவிட் ஏராக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே டிக்கெட் சேலிங் ஆகலை. கோவிட் ஏராவில் அடிப்பட்ட ஏடபிள்யூ இது நாள் வரைக்கும் எழுந்து நிற்கலன்னே சொல்லலாம். வீக்லி ஷோ நடக்குது, நஷ்டத்தை நோக்கி தான் ஏடபிள்யூ செஞ்சுட்டு இருந்தாலும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்காரு டோனி கான். இப்போதைக்கு ஏடபிள்யூடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது லாபமே இல்லையா, ப்ராஃபிட்டே இல்லையா, முழுக்க நஷ்டமாக போதும். அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா டிக்கெட் செல்லிங் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, 2000-3000 டிக்கெட் தான் விற்குது. ஸோ 2000-3000 ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஜான் மார்க்ஸ்லுக்கே $5 மில்லியன் அவங்க வந்து சம்பளம் கொடுக்கணும். இதை தவிர்த்து பெனி உமோகா இருக்காரு, இப்போ எட்ஜி இருக்கிறாரு, இதை தவிர்த்து ஹேட் பிஸ்னஸ் இருக்கிறாங்க. இப்படி டபிள்யூபிள்யூ விரட்டி விட்ட எல்லா ரெஸ்லர்ஸையும் அவங்க தூக்கி சுமந்து வச்சுருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிக் ஷோவில் இருந்து பல லெஜெண்டரி ரெஸ்லர்ஸை கூட கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா கஷ்டம் தான். இதுக்கு தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் பார்ட் டைமாக வச்சுருக்காங்க போல இருக்குது. முழுக்க ஃபுல் டைமாக சண்டை போட்டால் நிறைய சம்பளம் கேட்பானுங்கன்னு சொல்லிட்டு எட்ஜெல்லாம் பார்ட் டைமாக வச்சுருந்தாங்க போல இருக்குது. ஸோ இது தெரியாமல் ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இதனால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. கூடிய
சீக்கிரம் ECW WC எப்படிலாம் ஏலத்துக்கு விடப்பட்டதோ அதே மாதிரி இதுவும் ஏலத்துக்கு விடலாம். அப்போ WWE வாங்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த டைமில் வின்ஸ் மேக்மன் இருந்தார், பணத்தை பற்றி பெருசாக பார்க்காம WCW ECWலாம் வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ TKO குரூப்லாம் நடத்திக்கிட்டு இருக்குது. அவங்க வாங்குறாங்களா இல்லையாங்கிறது அவங்க கீழே தானே இருக்குது. அண்ட் நம்ம ஜான் மாக்ஸ்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2021 ஒரு பெஸ்ட் ஹீல் கேரக்டரில் சாம்பியனாக இருந்தார், சாரி ஃபேஷன் கேரக்டரில் சாம்பியனாக இருந்தார். இப்போ 2024 அகைன் ஒரு சாம்பியனாக இருக்கார். 2021 ஒரு சாம்பியனாக இருந்து பல வியூவர்ஷிப்பை AEWக்கு பெற வச்சார். பட் ஆனால் இந்த 2024 சாம்பியனாக இருக்கார், அதுவும் அதை விட பெஸ்ட் கேரக்டரில் இருக்கார். ஆனாலும் AEW வியூவர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியலை. இது ஜான் மாக்ஸ்லியோடைய ஒரு பெருத்த சரிவுன்னு கூட சொல்லலாம். ராயல் ரம்பல் ரிட்டனுக்கு இப்போதைக்கு அடிஷனலாக இன்னொரு சூப்பர் ஸ்டாரும் ஆட் ஆயிருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா TNA ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டு இருக்கிற ஜோ ஹென்ரி ரெஸ்ல அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் NXTலாம் வந்து களை கட்டிட்டு இருந்தார். ஜோ ஹென்ரி பேரை கேட்டாலே பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஜோ ஹென்ரி வந்து இந்த வருஷம் மென்ஸுக்கான ராயல் ரம்பில் கலந்து கொள்ள போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. ஜோ ஹென்ரிலாம் ராயல் ரம்புக்கு வந்தால் உண்மையிலேயே அங்கே இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவருக்கான ஃபேன்ஸ் ஃபாலோவிங் ரொம்ப அதிகம். கூடிய சீக்கிரம் அவரை WWE பார்க்கலாம். இப்போதைக்கு TNA ரெஸ்லிங் கம்பெனியில் தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் ஹெவி வெயிட் சாம்பியனாக TNA ரெஸ்லிங் கம்பெனியில் ஆகலை. கூடிய சீக்கிரம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவாருன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ப்ரீமியமில் தோற்று போன சோலோ சிக்கவா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனுக்கு வர போகிறாரு. இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனில் ஒரு மேட்ச் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட்டாக சோலோ சிக்கவா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி WWE சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக இது வந்து பிளட் லைனில் ஒரு புதிய சேஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நிறைய ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பிளட் லைனே வந்து சோலோ சிக்கவா அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஹல்க் ஹோகன் மண்டே நைட் ராக்கே ரிட்டர்ன் ஆயிருப்பார். ரசிகர்கள் எல்லாருமே பூ பண்ணி அவர் ரொம்பவே கேவலப்படுத்திருப்பாங்க. இதை பற்றி பெருசும் கவலைப்படாதவது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பூ பண்ணதை பற்றி நான் கவலையப்படல, நான் ரேமோ ஸ்டேடியோ கூட சேர்ந்து சரக்கடிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிருந்தாரு. இப்போதைக்கு நமக்கு ஒரு மேக்ஸிமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்குது கிடச்சிருக்குது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகன் வந்து மீண்டும் ரெஸ்லிங்க்கு ரிட்டர்ன் ஆக போகிறாராம். அதாவது ஒரு கெஸ்ட் மாதிரி ரிட்டர்ன் ஆக போகிறாராம். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனவரி 28 வந்து சாட்டர்டே மெயின் ஒன்று நடக்கல, அதுக்கு வந்து ஹல்க் ஹோகன் மீண்டும் வாராராம். ஹல்க் ஹோகன் உண்மையிலேயே ஒரு கார்ப்பரேட் முதல்ல தாங்க. ஃபேன்ஸ் என்ன கழுவி ஊற்றினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னுடைய பீர் நல்லா விற்கிதா மற்றும் ஃபேன்ஸ் மத்தியில் நான் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுறேன்னா, இதை தவிர்த்து WWE எனக்கு காசு தராங்களா, அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஹல்க் ஹோகன். அன்னைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளோ கழுவி ஊற்றிருப்பாங்க. நிறைய மீடியாவில் கூட சொன்னாங்க, நம்ம கூட நியூஸில் சொன்னோம் இதுக்கப்புறமா அதிகமாக WWE வந்து ஹல்க் ஹோகனை காட்ட மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படாத ஹல்க் ஹோகன் எனக்கு காசு தரியா, என் பீர் நல்லா விற்கிதா, நான் அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. இதுதாங்க கார்ப்பரேட்டு. மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கவே கூடாது, நம்ம லான்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். உண்மையிலேயே ஹல்க் ஹோகனை பாராட்டலாம்ப்பா. பேருக்கு ஏற்ற மாதிரியும் உருவத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஏன் மனசளவுலையும் ஒரு அழுக்காக தான் இருக்கிறாரு நம்ம ஹல்க் ஹோகன். அதாவது அழுக்கா இல்லைப்பா, ஹல்கா இருக்காரு. தப்பாக சொல்லிட்டு போல இருக்குது. ஓகே, இன்னைக்கான ரசலிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்ச நாளைக்கு பக்கத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்லதோ ரசலிங் செய்திகள் நான் உங்களை சந்திக்கிறேன்.